சரி, அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம்? ஓகே, நானும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். உனக்கு தான் பாட்டு போட்டாங்க. ஹலோ வேளாங்கண்ணி பப்ளிக் ஸ்கூல், எப்படி இருக்கீங்க? அண்ணே, நீங்க வரும்போது பசங்க சவுண்ட் போடல, ஆனா நான் வரும்போது சத்தத்தை பாத்தீங்களாங்க? குட்டீஸ்க்கு என் மேல அவ்வளோ பாசம், அக்கா மேல அவ்வளோ அன்பு. அத்தனையும் உன் மேல பாசம், என் மேல வேஷம். அண்ட் எல்லாருமே முதல்ல சுத்தி போட்டுக்கோங்க, எல்லாரும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களோ பசங்களா, உங்களுக்கு நீங்களும் சுத்தி போட்டுக்கோங்க, செம்ம அழகா இருக்கீங்க. சேர்த்துதான்ப்பா சொல்றேன், பசங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஸ்மார்ட்டா இருக்கீங்க நீங்களா. ஆமா, வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே சிங்க குட்டீஸ் மாதிரி பயங்கரமா இருக்காங்க எல்லாரும். ஓகே, அண்ட் நான் வந்து படிச்ச ஸ்கூல் பேரும் வந்து வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். என்னோட சென்னையில அது வந்து ஒரு பெரிய ஸ்கூல். அந்த மாதிரி இங்க வந்து உள்ள வந்தா இது கல்யாண மண்டபமா, இது என்னது என்னடே புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிற, இவ்வளோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க, அழகழகான நல்ல சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட் எல்லாரும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அண்ட் வேளாங்கண்ணி அப்படிங்கிற பேர்ல இருக்க ஸ்கூல்ல படிச்சாலே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அறிவா அழகா இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன பார்த்தே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் படிக்கலமா, நான் தெருவோரமா உட்காந்து அந்த மரத்தடியில படிச்சுட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் பாக்குறதுக்கு சுமாரா தான் இருப்பேன், கவலைப்பட. ஓகே, ஆனா இருந்தாலும் அவங்க இப்ப அவங்க சொல்லாமா நான் சொல்லாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லாமா? சரி, இப்ப அடுத்து யாரு பர்ஃபார்மன்ஸுங்கிறத சொல்லிடுமா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து ஒரு கிரேட், அது பர்டிகுலர் கிரேட்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. ஆமா, நெக்ஸ்ட் வர போறவங்க கிரேட் 4ல இருந்து 6 வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் தான். 4th ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட். ஆமா, வாங்க கிரேட் 4 to 6. என்ன இவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் பட்டாளமே வருது. இல்ல யூகேஜி ஃபர்ஸ்ட். ஆஹா, 6th பின்னாடி ஒருத்த வராம பாரு, அவன் கொஞ்சம் உயரமா வராம பாரு. ஆமா, அவங்க வேட்டி சரியா முன்னாடி வந்து 4thல இருந்து வராங்க, அப்படியே ஆர்டரா வராங்க. ஓகே ஓகே, கடைசியா ஒருத்த கூடி வரான், அவன் 7th 8th படி போனோம். வேட்டி டைட்டா கட்டிட்டான், எப்படி ஆட போறான்னு தெரியல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, செம்ம கியூட்டா எல்லாரும் அழகா இந்த வேஷ்டி கட்டியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எனக்கு மட்டும் பாட்டு போடும்போது இருக்கிறதுலே உங்களுக்கே தெரியாத ஒரு பாட்டு எடுத்து அதை ஸ்பெஷலா எனக்காக போடுறாப்புல. இது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். ஆனா இருந்தாலும் வந்து அந்த பாடலை போட்டதுக்காக அந்த டிஜேக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் ஒன்று பண்ணுங்கப்பா. ஓகே, தேடிட்டு இருந்திருக்காரு பாட்டை, அதான் ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி போச்சு. பரவாயில்ல, தேடட்டும், நல்லாவே தேடட்டும். பசங்க ரெடியா? மியூசிக் போடலாமா? ஓகே, மியூசிக்.
நான் சொல்றோம், அவன் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து கம்முனிக்கிறான். கடைசியில நிறைய பசங்க இருக்காங்க, அவன் இல்ல இல்ல, அந்த லாஸ்ட் தேர்ட் ரோல ஒருத்த கை கட்டி நிக்கிறான்ல, தம்பி வேஷ்டி இல்ல தலைய தெரியுது. போஸ் பாராட்டுறாங்க. உன்னை பத்தி தான் அங்க பாரு, அவன் கணத்துல கை வைக்கிறான் பாரு. அவன் டான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சது, எல்லாரும் ஆடிட்டு இருந்தா அவன் பாடுவான் லைட்டா இப்படி இப்படின்னு. அவன் மூமெண்ட் அப்படியே சும்மா கேஷுவலா கொடுத்தான். எனக்கு அவனோட டான்ஸ் பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தது டான்ஸ்? நல்லா இருந்ததா? கோரியோகிராஃபி செம்மையா இருக்கு. கோரியோகிராஃப் பண்ண அந்த டீச்சரோ இல்ல கோரியோகிராஃபரோ அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பரா ஆடினாங்க, பயங்கர கலர்ஃபுல்லா வந்திருந்தாங்க. ஆமா, இது